டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த கேசரி பண்ணுறதுக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 பங்கு வந்து நீங்கள் ரவை எடுத்திங்கன்னா 3 பங்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இதில் நம்ம முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முந்திரி பருப்பு கூடயே நம்ம வச்சுருக்க ரவையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவை வந்து பார்த்திங்கன்னா வறுக்கிறதுல தான் நம்மளோட டெக்ஸ்சரே இருக்குது. நல்லா வந்து நமக்கு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மெத்தடில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வறுக்கிறதுல தான் நமக்கு வந்து டெக்ஸ்சரே. இப்போ வந்து ரவை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா அந்த ஒயிட் கலர் மாறி ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த தண்ணியும் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க. ஸோ இந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் தண்ணியும் ஒன்றா ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு கட்டி கூட நமக்கு ஆகலை. ரவை வெந்ததுக்கு அப்புறமா சர்க்கரை போடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து ரவை நல்லா வேகட்டும். ஸோ நமக்கு நல்லா திக்கன் ஆகி இந்த தண்ணி எல்லாமே நம்மளுடைய ரவை வந்து இழுத்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஏன் வந்து தீயை கம்மி பண்ணிவிட்டு 1க்கு 1.5 வந்து சக்கரை அளந்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம வச்சுருக்க ஃபுட் கலரை ஒரு 2 பிஞ்ச் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஓரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் போல் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணுறோம். இது கூடவே நம்ம வச்சுருக்க டியூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடியில் நமக்கு நல்லா ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் இது மாதிரி ஃப்ளோயியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம்.